ராமபுமானவர் சொன்னா ஆமா ஏவாரும் பாலர்களை தாயினோட பேருமே தகப்பனோட பேருமே அம்மாவோட பேருமே அப்பாவோட பேருமே ராமபூமன் கேட்ட போதுவாங்க நாங்க யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல நீர் யாரு ஐயா என்று கேட்டார். ஆமா நான் தான் அந்த அரியோத்திய ஆண்ட ஹரிராமச்சந்திர பூமான், நான் தான் ராமபூமான் என்றார். எப்ப நான் தான் ஸ்ரீராமம் காரு. பிள்ளைகள் பார்த்தது இருவேறும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தன்னால பேசி சிரித்துக் கொண்டு இருக்கிறது. ஆமா ஏ தம்பி, ஓ இவர் தான்டா ராமனா. ஆமா ஏ தம்பி, ஓ இவர் தான் அயோத்தி ராமனா. கர்ம பத்தினியாகிய சீதாதேவியை அந்த 3 மாத கர்ப்பம் என்று அறியாமல் ஒரு வண்ணார் வச சொல்லுக்கு வேண்டி வனவாசம் அனுப்பிய ஆமா இந்த ராமன் சந்தேகம் பிடித்த ராமனாம் இவர் தான். என்னடா நம்மளை பத்தி இப்படி நம்ம சீதாதேவியை வனவாசம் அனுப்பினது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியும் என்று கேட்டார். ஆமா ஐயா, ஓ பாலர்களே, ஓ உங்க அம்மா பேர் என்ன? அம்மா எங்க அம்மா பேரு சீதாதேவி. சரிதா, அப்ப இது நம்மளுடைய குழந்தை தான். ஆமா உங்க தகப்பன் பேரு எப்பா வால்மீகி ரிஷி. வால்மீகி ரிஷியா? ஆமா வேற யாருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது. சரிதா என்ற லவகுமார பாலர்கள் இருவேறவையோ பாலர்களை இரு வளர்களையும் ஒன்று கூட்டு ஆமையா ஏ அப்பா பாலர்களை சுவாமி குதிரையானதை அவுத்து விட போறீர்களா இல்லையா? ஆமையோ அந்த குதிரையானது அயோத்தி சொத்து. ஐயா குதிரையில என்ன எழுதிருக்கீங்க? என்ன எழுதிருக்கிறது? ஒண்ணு இந்த குதிரையை அடக்கணும். ஆமா இல்ல அந்த நாடு புறா எனக்கு வேணும்னு நீங்க எழுதிருக்கீங்க. ஐயா அதே போன்று அந்த குதிரையானதை நாங்க அடக்கி விட்டு அயோத்தி எங்களுக்கு தானே. ஆமா பார்த்தா ராமபூமான் என்ன ஆஹா என்ன சுவாமி பிள்ளைகள் 2 வால் பிடித்த பாலகர்களா இருக்கிறார்கள். ஆமா என்று இருவேறு படைகளோடு யுத்தம் செய்கிறார். ஆமையா செய்த உடனே சத்திமதனை போட்டு ராமபூமானையும் முகச்சையாக படுத்துக் கொண்டார். ஆமையா இதை யார் அறிகிறார்? யார் அறிகிறார்? அனுமந்தன் சாமந்தன். அனுமந்தன் சாமந்தன் என்றாலே அவர்கள் 2 வானர கூட்டம் பார்த்துக்கோ. அனுமான் பார்த்துக்கோ. ஆமா அந்த அனுமந்தன் சாமந்தனானவரோ ஆமா அனுமந்தன் சாமந்தனான் இருவேர்களும் வால்மீகி ரிஷியினுடைய வனத்திற்கு ஓடோடி அம்மா அம்மா சீதையம்மா சீதையம்மா மக்களோட வார்த்தைகளோ அம்மா அம்மா சீதையம்மா அம்மா சீதையம்மா எங்களோட குழந்தன்மார்கள் எங்களோட கணவன்மார்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் உங்களுடைய குழந்தமார்கள். ஆமையா உங்களுடைய கணவரையும் உங்கள் பிள்ளையாகப்பட்ட லவ குஜவன் பாலகன் இருவேர்களுக்கும் யுத்தமானது ஏற்பட்டு 2 பிள்ளைகளும் உங்களுடைய கணவன்மார் படைகளையும் உங்க குழந்தமார் படைகளையும் அடிச்சு சாட்சி படைத்து விட்டது. என்னையா சொல்லுகிறா அனுமந்தா சாமந்தா? என்ன நடந்தது என்று வால்மீகி ரிஷியானவரே தன்னோடு கையோடு அழைத்து கொண்டு வந்து வால்மீகி ரிஷியானவரோ படைகளுக்கு தீர்த்தம் கொண்டு தெளிக்க திருபரம்பா தட்ட ஆமையா ராமனுடைய படைகளும் பரதாழ்வார் படையும் சத்துருக்கன் படையும் அம்மா லட்சுமண பெருமாளுடைய படையானதும்
முகச்சையாய் இருந்தது. மறுபடியும் உயிர் விட்டு தூங்கி முழித்ததை போல் எழுந்து விட்டது. அப்படி எழுந்த போது அப்பதான் சீதாதேவியை ராமபூமான் கண்டார். அபிஷேகத்துக்கு 12 வருஷம் பிரிந்திருந்த கவலை எல்லாம் போக்க அபிஷேகத்து கட்டுகிறார் ராமபூமான். அப்ப ராமபூமானவர் கட்டும் போது சீதாதேவியானவள் ராமனுடைய பாதமானதை தொட்டு வணங்கினார். வணங்கிறார். 2 பாலர்களையும் கிட்டத்திலே விட்டார். அந்த வானர கூட்டமானதே அனுமந்தனையும் சாமந்தனையும் பிடித்து வைத்து கையிலே வச்சு கொஞ்சம் விளையாடி கொண்டு இருக்கிறாள் சீதாதேவி. சரிதான். பார்த்தார்கள் அவனும் குயவனும். என்ன செய்தார்கள்? ஏ தம்பி லவக்குயவா, என்ன பாரடா நம்ம அம்மாவுக்கு கிறுக்கு பிடிச்சிடுது போல. எப்ப என்ன இப்படி இருக்கா? குரங்கு போய் ஒரு குரங்கு குட்டிய போய் கட்டி வச்சு கும்பிடுதாடா. ஆமா, போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்காடா பாரு என்று 2 பேரும் பேசிக்கொண்டு கலகலன்னு சிரிக்காங்க. சரிதான். ஏ லவக்குயவா, என்ன அப்பா அது குரங்கு இல்லையடா. ஆமா, நீங்கள் எனக்கு 2வது பிள்ளைகள். சரிதா. அனுமந்தனும் சாமந்தனும் எனக்கு மூத்த பிள்ளைகள். சரிதா. ஏன் அம்மா அப்படி எனக்கு சொல்லுகிறா? ஆமா, அன்று ஒரு காலத்திலே ஹரிராமச்சந்திரன் இடத்திலே இருந்து ஆமா சீதாதேவியானவளை வனவாசம் எடுத்து கொண்டு போனான் ராமணேஸ்வரன். சரிதா. அவர்களிடத்திலே இருந்து இலங்கை வழியாக அயோத்திக்கு எடுத்து வர தூது சொன்னது இந்த ஹரிராமனுக்கு தூது சொன்னதுதான். ஆமா, இந்த அனுமந்தனும் சாமந்தனும் என்றார். சரிதா. அப்படி என்று ஆமா அவர்தானப்பா எனக்கு தலை பிள்ளைகள் என்றார். ஆமையா 2 பிள்ளைகளையும் கையிலே பிடித்தால் ஆமா ராமபூமானுக்கு அப்பமும் சந்தேகமானது தீரவில்லை. சரிதா. ஏ சீதாதேவி, என்ன அயோத்தி வாரிசு என்றாலே ஆமா ஒரே கர்ப்பத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குத்தான் ஐதீகம். எப்ப அதுக்கு மட்டும்தான் சட்டம் இருக்கு. இப்ப எப்படி ஒரே கர்ப்பத்துல 2 குழந்தை வந்து தனித்தது? ஆமா, நடந்த விவரமானதை வால்மீகி ரிஷியானவரை எடுத்து உரைத்து சொன்னான் ராமபூமானிடத்தில். ஆமையா அப்படி உரைத்து சொன்ன போது ஆமா ஹரிராமபூமான் நம்பவில்லை. ஆமையா அவர் நம்பாமல் இருந்த போது என்ன சுவாமி தெரியுமா? என்னன்னா ஐயா, என்ன நான் இனிமேல் இவர்களை நம்ப மாட்டேன் ஆமா என்ற அக்கினிய வழங்க ஆமா என்னுடைய வாரிசானதாகவே இருந்தா குழந்தையானது கருகி உருகி போகாது. சரிதா. மற்ற பிள்ளையாக இருந்ததே ஆனால் அது கருகுருகி போகும் என்றார். அந்த லவக்குயவ பாலகனானவர் எப்படி இருக்காரு? எப்படி இருக்கிறாரு? 2 ஆண் குழந்தையில ஒரு பிள்ளைய சீதாதேவியானவள் பெண் பிள்ளையாகவே நினைத்து வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளைனா என்ன? வலது பக்கம் ஒரு கொண்டைய போட்டு அப்படியே பெண் பிள்ளையாக நினைத்து வளர்த்து வருகிறார். 2 பாலர்களும் சீதாதேவியை கைபிடித்து அக்கினிய பலப்பாரா ஏ பலப்பாரோ அன்னை சீதா பெண்ணவளோ ஆமா வளப்பாளோ பெடியாக்கினிய வளர்த்த போதே அந்த லவ குஜவ பாலகருவா 2 கரங்களில பிடித்து கொண்டு பிடித்து கொண்டு இறங்குவாரே ஆமா பிடித்து கொண்டு அப்படி அக்கினி அகத்தில இறங்கும் போதே ஏத்துப்பையில பிறந்த பிள்ளை ஐயா பிறந்த பிள்ளை அங்க கருகுருகி போதையோ சாமி பிறந்த பிள்ளை போடு போடு அப்படி கருகுருகி போன போதே ஐயா உருளுதையா பெறலுதையா பெறலுதையோ உத்தர
ஏதொரு குழந்தையாது ஐயனை பெறலுதையோ அப்படி தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருவரம்பால தட்டுவாருவான் அந்த விறகினில எரிந்த பிள்ளையே ஐயா தூங்கி வந்து முளைத்ததை போ தூங்கி முளைத்ததை போ ஐயா சுந்தரம்மா எழுந்தரித்தான் ஐயனை முளைத்ததை போ அப்படி தூங்கி வந்து முளைத்ததை போ ஏ சுந்தரம்மா எழுந்தரித்தான் அவர் ஆடுவாரா பாடுவானா ஏ பாடுவானோ ஓடுவானோ சாமி பாடுவானோ ஏ வாடாப்பா மாலகனே வார்த்தை ஒன்ற சொல்ல கேளே நீ ஆட வேண்டாம் சாமி பாட வேண்டாம் ஐயாதாளி ஓட வேண்டாம் ஐயா ஓட வேண்டாம் ஆட வேண்டாம் ஏ ஊழ சத்தம் போட வேண்டாம் கரூரி பிறந்ததாளே கரூரி பிறந்ததாளே கருப்பசாமி உந்தன் பேருவான் நீயும் பிறந்ததாளே ஏ அக்கினியில பிறந்ததாளே அக்கினியில் பிறந்ததாளே ஏ அக்கினி கருப்பா உந்தன் பேருவான் அருப்பா பிறந்ததாளே ஐயா அக்கினியில பிறந்ததாலே அக்கினி கருப்பையாவும் தீயதியில பிறந்ததாலே கருப்பா என்று சொல்லி வால்மீக ரிஷியவரும் ராமச்சந்திரனோ தம்பையார் கொடுத்து யாரு பெட்டல் அவன் கருப்பாவே பெட்ட கருப்பையாவோ எங்கே வருவாரே ஏத்தியதில வாய்ந்த தெய்வம் கருப்பசாமியே சிவனாரும் எம்மவன கருப்பையாவே எம்மவன கருப்பையாவே அப்பா எங்கனோட வார்த்தைகளோமே அடடு எந்தனோட எந்த நூட கோட்டைக்கு தான் காவலாக இருக்க வேண்டும் சொன்ன போவாது அப்பா பராமபூமா அப்பா பராமபூமா அருமமாக வாதைகளும் கேளுங்கோமே இந்த அருமமான அப்பா ஏ ராமபூமா என்ன சுவாமி
சுவாமி உங்களுடைய கோட்டைக்கு நான் காவலாக இருக்க வேணுமையானா ஆமையா நான் அடக்கிய வெள்ள குதிரையானது எனக்கு வேணும் அப்பா ஆமையோ என்ற அரிராம பூமான இடத்திலே கேட்டபோது கெட்டபோது அப்படியே தாரே நின்று ஆமையா அயோத்தி கோட்டைக்கு ஆமா 18 படி அமைத்து கோட்டைக்கு காவலாக இருந்தார் ஆமா அங்கு சில நாள் வரைக்கும் கோட்டைக்கு காவலா இருந்ததுனால ஆமா ஐயாவுக்கு கோட்டவாச கருப்பம்னு பேரு ஏ அப்பா ராமபூமான என்ன சுவாமி எனக்கு ஆக்கு வரம் அழிக்கு வரம் 1008 வரங்களை தாருங்கோ ஆமா நான் வெள்ளு வரம் கொள்ளு வரம் தாங்க நான் இங்க இருந்த நாள் போதும் ஆமா நாடு நான் போய் வருகிறேன் அப்பா என்று சொல்லி சொல்லி ராமபூமானிடத்துல ஆமையா ஆக்கு வரம் அழிக்கு வரும் ஆமா ஐயா ஆக்கு வரம் அழிக்கு வரும் அழிக்கு வரோம் அள்ளி வரும் கொள்ளு வரும் கொள்ளு வரோம் வேண்டிய வரங்கள் வாங்கி வரங்கள் வாங்கி மகனை கற்பையாவ இந்த கூட கோட்டைக்குத்தான் கோட்டைக்குத்ததும் செய்ததால ஓட்டவாச கருப்பன் என்றும் ஒரு பேர் கொடுத்து பேரு பெற்ற லவக்கருப்பன் நல்ல நல்ல குதிரையில வேகமாக வாரார ஐயா அயோத்தி நாடு வெட்டு நாடு வெட்டு அவர் எங்க வருவாரா சுவாமி நாடு வெட்டு ஐயா காசியில தீர்த்தமாடியே ஐயா திருவண்ணாமலையதில அண்ணாமலை நாதரையும் அண்ணாமலையை நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி அழகு பிள்ளை லவங்கருப்பேன் நல்ல குதிரையில ஓட நல்ல கொண்டை போட்டு ஓட்ட முத்து வல்லழக ஆட்டையவும் கையிலெடுத்து வாராரே கருப்பையாவும் எங்கே வருவாரானா ஐயா மதுரை மாநகரத்தில ஐயா நகரத்திலே கள்ள அழகருட வாசல் வாரா ஐயா நகரத்திலே மதுரை மாநகரத்திலே ஹலோ 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 அப்படி மதுரை மாநகரத்திலே வந்து ஆமா நல்ல அழகருடைய வாசலில ஆமையா என்ன செய்கிறார் தெரியுமா சுவாமி அங்க 18 மாந்திரவாதிகள் இருந்தார்கள் ஆமையா ஹலோ ஹலோ அந்த 18 மாந்திரவாதியையும் ஆமையா ஐயாவாகப்பட்ட கருப்பசுவாமி என்ன செய்தார் தெரியுமா சுவாமி அவர் தடி கொண்டு அடிப்பாரோ ஐயாவான லவங்கருப்பேன் 18 மாந்திரவாதிய செல்ல பிள்ளை லவங்கருப்பேன் அக்கினி கருப்பையாவும் 18 கோட்டைக்கு காவலாக ஓட்டவாச கருப்பனாக ஒரு நிலையம் வாங்கி கொண்டு அச்சங்கோவில் நதியில அச்சங்கோவில் கோட்டைக்குத்தான் அங்கே ஒரு நிலையம் வாங்கி அங்கிருந்து பயணமாகி எங்கே வருவாரானா ஈஸ்வரவு பாதை கூடிய
மலை கூடி யாராரே கருப்பசுவாமி யாரே கருப்பசுவாமி குடியரை மாநகர விட்டு குடியரை மாநகரம் விட்டு பேரு பெற்ற லவங்கருப்பன் பேரு பெற்ற லவங்கருப்பன் எங்கே வருவாரானா எங்கே வருவாரானா கேசவபுரம் கடந்து கேசவபுரம் கடந்து யாராரே கருப்பையாவும் யாரே கருப்பையாவும் செல்ல பிள்ளை லவங்கருப்பா லவங்கருப்பா செங்கோட்ட வாராரே கோட்ட வாராரே செங்கோட்ட தனை கடந்து ஐயா வள்ளமா நகர விட்டு அந்த குறைகள் எல்லாம் தீர்க்கொண்டாலும் குறைகள் எல்லாம் தீர்க்கொண்டாலும் ஐயா குத்தா வாராரே குறைகளெல்லாம் தீர்க்கொண்டாலும் குத்தாலத்தில் நீராடி ஓலங்கர கருப்பசுவாமி பெற்ற எங்கே வருவாரானாக நீராடி மூவர சர்வ செய்து இருந்து பயணமாகி லவங்கருப்பாங்க தாளநாதரையோ மொழி அம்மளையோ மொழி அம்மளையோ கண்டுமல்ல நான் வணங்கி கண்டுமல்லதான் வணங்கி பிள்ளை லவங்கருப்பா அங்கிருந்து பயணமாகியே வடக்கு கோட்ட வாசலிலாகவே 18 படியமை தோகே 8ஆம் படி கற்பனாக அங்கே ஒரு நிலையம் வாங்கியே எங்கே வருவாரானாக தென்காசி பாதையாக தென்காசி வாராரே கருப்பசுவாமி வருவாரோ கருப்பசுவாமி தென்காசி தனை கிடந்தோமே வாராரே 28 பாலம் வெட்டோமே சர்வ செய்தோமே மகள் அவங்கருப்பாவே எங்கே வருவாரானாவே நீ கருப்பையாவோவே சாத்த நகர வெட்டோமே ஒரு மேலப்பாவூர்வே சத்தரமளியாக வாராரே கருப்பையாவோவே எங்கே வருவாரானாவே ஆலங்குளம் பாதையாக ஆலங்குளம் பாதையாக முகமா வாராரே அவரோ கீழ்முகமா வாராரே ஆலங்குளம் தனை கடந்தோ முகமா வாராரே மகள் அவங்கரோப்பலவங்கரோப்பே செல்ல மகள் அவங்கருப்பேருக்கு வேலி ஓடும் நெல்லையப்பர் கோவில் பக்கம் நெல்லையப்பர் சாஸ்திரியோ அம்மா காந்திமதிய தான் வணங்கி அம்மா காந்திமதிய தான் வணங்கி வாராரே கருப்பசுவாமி ஐயா காந்திமதிய தான் வணங்கி செல்ல பிள்ளை லவங்கரோப்பாவே வாராரே கருப்பசுவாமி அங்கிருந்து பயணமாகி கருப்பை எங்கே வாராரே அவரோ எங்கே
என் அப்பனாகப்பட்ட கருப்பசுவாமி ஐயா நெல்லுக்கு தவேலி போட்ட நெல்லையப்பரதான் வணங்கி அங்கிருந்து பாயம் கூடி இருந்து பயணமாகி வடமுகமாவாரே எல்லாமவன் கருப்பையாவும் ஆயாண்டி சுடலையோடு இருபத்தோரு தேவதையும் நல்ல பாதை கூடி எங்கே வருவாரானா எங்கே கொண்டாம் பாதையாக எங்கே கொண்டாம் தன்னாதில ஆனந்த வள்ளியவோ ஐயா கைலாசநாதரையோ கருப்பசாமி தான் வணங்கி ஐயா அங்கே பயணமாகிய இருந்து பயணமாகி முகமா வாராரே ஐயா ராஜபதி பாதையாக முகமா வாராரே எங்கே வருவாரானா அரிசகுலம் தன்னாதிருக்கு வாராரே கருப்பையாவோ பிள்ளை லவங்கருப்பேன் கருசகுலமா நகரத்திலே வந்து ஐயா அமைந்திருக்கும் நாளையில சுவாமியே அமைந்து இருக்கக்கூடிய காலத்தில் நிலையம் வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் ஆமா என்ன நடக்க தெரியுமா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடோ தமிழர்கள் புகழு நாடு கோடமல புலியு நாடோ தண்டல் வீசு நாடோ இஞ்சி மஞ்சள் போக்கு நாடு இஞ்சி மஞ்சள் போக்கு நாடு மலரு நாடு இஞ்சி மஞ்சள் போக்கு நாடு மாதம் ஒன்று மழை ஒளியும் வருடம் ஒன்று விளையும் வயலல்ல நெல் விளையும் பள்ளம் பழுத்தீரும் அறுத்து வந்த தாளதிலை கடந்த கூடு கட்டி முட்டை ஜன்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு அழதுமா அண்ணன் அழகு திரு ஐயானை கட்டி போரடிக்கோ அழகு திரு நாடது நெல்லுக்கு வேலி போட்டும் நெல்லையப்பர் பெரும் பெற்ற திருநெல்வேலி மாவட்டம் எங்கே கொண்டான் நகரிலே நல்ல கண்டே கொண்டான் கொட்டாய் எப்படி நெருங்கி பத்தியா கொட்டாய் தூக்கம் வருது நீ போய் தூங்கு போ நானும் இல்லப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில ஆமையா எங்கே கொண்டாமா நகரத்துல ஆமா திருநெல்வேலி மாவட்டம் எங்கே கொண்டான் நகரம் எங்கே கொண்டான் நகரம் ஆமையா அதற்கு அடுத்து ஜமீன் விளைவிருத்தான் குளம் பார்த்துக்கோ அந்த ஜமீன் விளைவிருத்தான் குளத்துல ஆமையா யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா யாரெல்லாம் சுவாமி அண்ணன் தம்பி 4 பேரும் அண்ணன் தம்பி 4 பேரும்
மரவர் குலம் பிறந்தவர் தாங்கே தேவர் குலம் உதித்தவர் தாங்கே தேவர் குலம் உதித்தவர் தாங்கே அண்ணன் தம்பி 4 பேரோமே அடடே அண்ணன் தம்பி 4 பேரும் ஐயா ஜமீன் விலை வருத்தான் கோளாங்கே வருத்தான் குளமதியிலாங்கே அண்ணன் தம்பி 4 பேரோமே ஆண்டு வாராரேங்கே தேவர் குலம் பிறந்தவர் தாங்கே சண்முகையா தேவர் என்றோம் தேவர் என்றோம் அவர் தம்பி கருப்பசாமி தேவர் என்றோம் தேவர் என்றோம் ஐயா தேவர் என்றோம் ஐயா சண்முகைய தேவர் என்றோம் அவருடைய தம்பி அவரே சண்முகைய தேவரும் கருப்பசாமி தேவரும் அண்ணன் தம்பி 2 பேரும் கடுத்தாரோவே கருப்பசாமி தேவர் என்றும் சீதையப்ப தேவர் என்றும் சண்முகையா தேவரும் ஆமா கருப்பசாமி தேவரும் அண்ணன் தம்பி 2 பேர் பார்த்துக்கோ 2 பேர்கள் ஒரு தாய் மக்க சரிதா இன்னொரு கருப்பசாமி தேவரும் சீதையப்ப தேவரும் இவர்கள் ஒரு தாய் மக்கள் சரிதா ஏன் 2 பேரும் கருப்பசாமி பேருங்க என்ன ஐயா கருப்பசாமி பேர் பார்த்து ஐயா பேரு ஆமா சரிதா இவங்க ஆமா 4 பேரும் சொக்காரங்க சரிதா அப்படிதானே 4 பேரும் அண்ணன் தம்பி 4 பேரும் சொக்காரங்க சின்னையா மக்க பெரிய மக்க சரிதா சண்முகைய தேவரும் கருப்பசாமி தேவரும் சீதையப்ப தேவரும் கருப்பசாமி தேவரும் அண்ணன் தம்பி 4 பேரும் அவர் நல்ல குளமதியிலே தெய்வம் தம்பி 4 பேரும் விளைவருத்தான் குளமதியில குளமதியிலே அவர்கள் அரசாண்டு வாராரே 4 பேரும் அரசாண்டு வாராரே ஐயனே பேரோடும் புகழோடும் பெருமையோடு ஆண்டு வாராங்க அண்ணன் தம்பி 4 பேரும் வீராதி வீரரையா வீரரையா அவரோ வீரத்தில கெட்டிக்கார கெட்டிக்கார ஆமா வீரரையா ஐயா சண்முகைய தேவருமாங்கே பெருமாங்கே கருப்பசாமி தேவருமாங்கே அண்ணன் தம்பி 4 பேரும் வீராதி வீரம் வீரத்தில கெட்டிக்கார ஏப்பா வீரத்துல கெட்டிக்காரனா இருந்திருக்கிறாங்க சூராதி சூரன் சூரத்திலே கெட்டிக்கார அண்ணன் தம்பி 2 பேரும் மூச்சடக்கி வாய்ந்தாரானாவே மரத்தி பெட்ட திரும்ப வந்தாங்க 100 அடி பாய்வாராங்க நாகடக்கி வாய்ந்தாராங்க அண்ணன் தம்பி 4 பேரும் 400 அடி பாய்ந்தாங்க பதைக்க வைத்து பாய்ந்தாரானாங்க பதைக்க வைத்து தேவமார் 16 அடி பாய்ந்திடுவாங்க 4 பேரும் 16 அடி பாய்ந்திடுவார் அப்படி
வீராதி வீரனுமாவே சூராதி சூரனுமாவே அண்ணன் தம்பி 4 பேருமே சீதையப்ப தேவருமாவே கருப்பசாமி தேவருமாவே கருப்பசாமி தேவருமாவே சண்முகையா தேவருமாவே விளைவருத்தங்குளம் மதியில அண்ணன் தம்பி 4 பேருமே பேரோடு முகலோடு பெருமையோடு ஆண்டுவாராக ஆண்டு வரும் நாளையில அண்ணன் தம்பி 4 பேருமே சொத்திருக்கு சுகமிருக்கு சொத்தாலும் குறைவுமில்ல மண்ணிருக்கு மனை இருக்கு மண்ணாலும் குறைவுமில்ல பொண்ணிருக்கு பொருள் இருக்கு பொருள் இருக்கு அவருக்கு பொன்னாலும் குறைவும் இல்ல குறைவும் இல்லை ஆமா பொருள் இருக்கு அண்ணன் தம்பிமார்கள் 4 பேர்களும் ஆமையோ தேவரும் கருப்பசுவாமி தேவர் கருப்பசுவாமி தேவரும் அவருடைய சொக்கார மக்க ஆமா கருப்பசுவாமி தேவர் சீதையப்ப தேவர் எப்ப அண்ணன் தம்பி 4 பேரு இவர்கள் 4 பேரும் ஜமீன் விளைவரத்தாங்குளத்துல ஆமா அவ்வளவு ஒரு பேரோடும் புகழோடும் ஆண்டு வருகிறார்கள் பார்த்துக்கோ வாழ்ந்து வருகிறார்கள் அப்பா வீராதி வீரன் சூராதி சூரர் சரிதா வீரத்திலே கெட்டிக்காரர் பார்த்துக்கோ ஆமா அறத்தி பெற்ற திருமுகம் எப்படி இருப்பாரு சரிதா அதனால ஆமா அண்ணன் தம்பிமார்கள் 4 பேர்களும் என்ன சுவாமி இவர்கள் இப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்துல என்னன்னா ஆமா நாமல் ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு கும்பிடுத குலதெய்வம் இருக்கும் எப்பா கண்டிப்பா ஒரு குலதெய்வம் இருக்கும் குலதெய்வம் வேற உள்ள ஊருக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்கள் வேற சரிதா ஏன ஓ குலதெய்வம் எங்க இருக்கு தெரியுமா அண்ணன் தம்பி 4 பேருக்கும் 4 பேருக்கும் கும்பிடும் குலதெய்வம்னா அதாவது சாத்தாங்கோயில் தான் பார்த்துக்கோ குலதெய்வம் சரிதா சாத்தாங்கோயில்னு சொல்லுவாங்க பாத்தியா எப்ப சாத்தா அதுக்குத்தான் இவங்க கும்பிடும் குலதெய்வம் சரிதா அண்ணன் தம்பி 4 பேருக்கும் 4 பேருக்கும் கும்பிடும் குலதெய்வம் சாஸ்தான கோவிலது வேப்பங்குளம் என்னும் ஊரில் ஊரில் குளத்துக்குள்ள இருக்காரையா இருக்காரையா குளத்துக்குள்ள இருக்காரையா ஐயோ என்னும் ஊரில் வேறு குளத்துக்குள்ள இருக்காரையா இவர்களுக்கு கும்பிடும் குலதெய்வம் சாஸ்தா வேப்பங்குளம் என்னும் ஊரில் நடு குளத்துக்குள்ள இருக்காரு சாஸ்தா பேர் என்ன பெரியா சுவாமி சிவனுடையார் சாஸ்தா சிவனுடையார் சாஸ்தா ஆமா சரிதான் சிவனுடையார் சாஸ்தா பூரண புஷ்களையோடு அங்க அமைந்திருக்கக்கூடிய காலத்தில் ஆமா அதாவது குலதெய்வம் வேற ஆமா ஏன நாம இஷ்ட தெய்வம் குடும்ப தெய்வங்கள் வேற பார்த்துப்போம் சரிதான் அப்படி குலதெய்வம் வேப்பங்குளம் என்னும் ஊரில் நடு குளத்துக்குள்ள அம்மா சிவனுடையார் சாஸ்தா அங்க இருக்க ஆமையா இந்த சமின் விளைவருத்தாங்குளத்தில யார் இருக்கிறா என் அம்பிகையாகப்பட்ட வெயில் உகந்தம்மாளும் உச்சினி மகாளி அம்மாளும் இவர்களுக்கு கும்பிடும் குலதெய்வமாக சுடலை மாட சுவாமியை வழிபட்டு வருகிறார் ஆமையோ அப்படி வழிந்து வரும் நாளையில சமின் விளைவருத்தாங்குளத்தின் பார்க்கும் நல்ல ஊரதியிலை நல்ல ஊரதியிலை யாரெல்லாம் வாரா வாரா அங்கு யாரெல்லாம்
சாமீன் விளை விருத்தாங்குளத்திற்கு தெற்கு பகுதியில ஒரு ஆற்றுக்கு தென்பகுதியில ஆமா அது எந்த ஊரு தெரியுமா? என்ன ஒரு சுவாமியே ஐயா ஆத்துக்கு தந்தக்க எல்லோவே ஆத்துக்கு தக்க எல்லோவே இளந்தோப்பு கரிசல் குளம் என்னும் ஊரில் கரிசல் குளம் ஊரில் யாரெல்லாம் ஆண்டுவாரா அவரோ யாரெல்லாம் ஆண்டுவாராவே கரிசல் குளம் என்னும் ஊரில் அங்கு யாரெல்லாம் ஆண்டுவாராண்டு